ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து ப்ரீ ரெக்வெஸ்டிஸ் என்னெல்லாம் தேவை குக்கும்பர் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு, அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவை, என்னென்ன ஜாக்ஸ்லாம் தேவை அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷனில் நம்ம குக்கும்பர் செட்டப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எக்லிப்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை எப்படி செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Okay. So நான் ஆல்ரெடி சம் குக்கும்பர் லேர்னிங்ஸ் ஆல்ரெடி சம் ட்ரைனிங்ஸ் எடுத்தேன். அப்போ எடுத்த ஃபைல்ஸ்லாம் அங்கே இருக்குது. பட் nevertheless we will create one more Maven ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போயிட்டு நியூ கிளிக் பண்ணி Maven ப்ராஜெக்ட் அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓகே. ஸோ மேபி நான் வந்து ஓகே. ஸோ நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். மேவன் ப்ராஜெக்ட் போயிட்டு இங்கே இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் த செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரியேட் ஏ சாம்பிள் ப்ராஜெக்ட் செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ குரூப் ஐடி ஆர்டிஃபெக்ட்ஸ் ஐடிலாம் காட்டுதா? குரூப் ஐடி இஸ் சம்திங் லைக் நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும். கூகுள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி com.google டாட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுக்கலாம். ஆர்டிஃபெக்ட்ஸ் ஐடினா அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் வந்து யூடியூப் இருக்குது, மேப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே நம்ம கூகுள்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆனுக்கு போட்டது. நம்ம வந்து குக்கும்பர் ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே. ஸோ ஆர்டிஃபெக்ட்ஸ் ஐடி அப்படின்னா குக்கும்பர் செட்டப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வேறு எதுவும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபினிஷ் கொடுத்துடுங்க. ஃபைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குக்கும்பர் செட்டப் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர்சி மெயின் ஜாவா, எஸ்ஆர்சி மெயின் ரிசோர்ஸ், டெஸ்ட் ஜாவா, டெஸ்ட் ரிசோர்ஸ் அப்படி 4 ஃபோல்டர் வந்திருக்கும். ஜேஆர்இ, எஸ்ஆர்சி, ஜேஆர்இயில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜாக்ஸ்லாம் இருக்கும். அண்ட் சோர்ஸ் கோடு, அதுக்கு ஒரு ஃபோல்டர் பேக்கேஜ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு. டார்கெட்டு pom.xml வந்திருக்கு. ஸோ இந்த மெயின் வந்து ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை டச் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கிற ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டெஸ்ட்டு ஜாவாங்கிற ஃபோல்டரில் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குக்கும்பரில் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபீச்சர் ஃபைல். ஸோ ஃபீச்சர் ஃபைல் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா .feature அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனோடு நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது எதுக்குன்னா த ஃபியூச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்சிடிசி லாகின் ஒரு ஃபியூச்சர் கரெக்டுங்களா? ஸோ லாகின் ஒரு ஃபியூச்சர்னு போட்டுக்கலாம். ஃபியூச்சர் இஸ் நத்திங் பட் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேமரா ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஃபோன் வாங்க போகும்போது நீங்கள் கேட்பீங்க இல்லையா, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி ஆடியோ, இது ரெக்கார்டிங் பண்ணுறது ஒரு ஃபீச்சர், கேமரா ஒரு ஃபீச்சர், அண்ட் என்னென்ன இன்டர்னல் மெமரிஸ் சப்போர்ட் பண்ணுது, கேமராவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் டிபிக்கல் வெப் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர் இருக்கும். லாகின் ஃபீச்சர், சர்ச் ஃபார் ட்ரெயின் ஒரு ஃபீச்சர் இருக்கும். சர்ச் வந்து ஒரு ஃபீச்சர் பேசிக்கலி. அண்டு புக் டிக்கெட், ஸோ புக் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் கேட்வே. ஸோ பேமெண்ட் கேட் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் பண்ணி அதை வந்து ட்ராக் பண்ணுறது, ட்ராக்கிங், இல்லை ட்ரெயினை ட்ராக் பண்ணுறது, ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபீச்சர் ஃபைலில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீச்சர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்னங்க தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது ரன்னர் கிளாஸ் தேவை. ரன்னர் கிளாஸ் இஸ் நத்திங் பட்
டாட் ஜாவா சிம்பிள் ஜாவா கிளாஸ் ஃபைல் தான். ஓகே. ஸோ தேர்ட் திங் இஸ் ஸ்டெப் டெஃபினிஷன். ஸ்டெப் டெஃபினிஷன் அதுவுமே பார்த்தீங்கன்னா டாட் ஜாவா ஃபைல் தான். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஜாவா கிளாஸஸ். இப்போ இந்த 3 ஃபைல் கண்டிப்பாக தேவைங்க. இந்த 3 ஃபைல் இல்லாமல் நம்மளால் குக்கும்பரில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபைலில் ஃபியூச்சர் ஆட் பண்ணுவோம். ரன்னர் கிளாஸ் ஆஸ் த நேம் சேஸ் திஸ் வில் ஹெல்ப் யூ டு ரன் த ஃபியூச்சர் ஃபைல் ஆர் ரன் த குக்கும்பர் ஃபைல். அண்ட் த ஸ்டெப் டெஃபினிஷன் ஆஸ் த நேம் சேஸ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெஸ்டிங் அப்படின்னு டெஸ்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஸ்ட் சினாரியோ எழுதுவீங்க. டெஸ்ட் சினாரியோலேருந்து மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் டிரைவ் பண்ணுவீங்க. அண்ட் மல்டிபிள் டெஸ்ட் கேஸில் இருந்து நம்ம பேசிக்கலி மல்டிபிள் டெஸ்ட் ஸ்டெப்ஸ் டிரைவ் பண்ணுவோம் இல்லைங்களா. டெஸ்ட் சினாரியோ எழுதுவோம். டெஸ்ட் சினாரியோலேருந்து மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் டிரைவ் பண்ணுவோம். அண்ட் டெஸ்ட் கேஸ்லேருந்து மல்டிபிள் டெஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டிரைவ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஒரு சீக்வன்ஸில் போடுவோம். இந்த சீக்வன்ஸ் படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் வேலிடேட் இஃப் த ஆக்சுவல் ரிசல்ட் இஸ் மேட்சிங் வித் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுற ஒரு கிளாஸ் ஃபைல தான் வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ நேம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் சினாரியோ டெஸ்ட் கேஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை அந்த ஸ்டெப்ஸை வந்து டிஃபைன் பண்ணுற மென்ஷன் பண்ணுற ஒரு இடத்த தான் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் a டாட் ஜாவா ஃபைல் ஒன்லி. தட் இஸ் ஜஸ்ட் a simple ஜாவா கிளாஸ் ஃபைல் ஒன்லி. ஓகே. ஸோ நவ் திஸ் ரன்னர் கிளாஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஃபியூச்சர் ஃபைலையும் இந்த ஸ்டெப் டெஃபினிஷனையும் க்ளூ பண்ணுற ஒரு ஃபைல். க்ளூ அப்படின்னா நம்ம கம் இருக்குது இல்லைங்களா, கம்மை வச்சு நம்ம ஒட்ட வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபியூச்சர் ஃபைலையும் இந்த ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலையும் ஒட்ட வைக்கிற இல்லை மேப் பண்ணுற ஒரு ரன்னர் ஃபைல் தான் இது. அண்ட் ஆல்சோ திஸ் ஹெல்ப்ஸ் யூ டு ரன் திஸ் ஃபியூச்சர் ஸ்டெப் டெஃபினிஷன் அண்ட் குக்கும்பர் ஃபைல்ஸ். ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபியூச்சர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி ஸோ வேறெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து குக்கும்பர் செட்டப் அப்படின்ட்டு ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்து இந்த பேக்கேஜஸ் அந்த இந்த ஃபோல்டர்லாம் பை டிஃபால்ட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபியூச்சர் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். Cucumber setup is nothing but the Maven project that we have created some time back, and just navigate to new, and here you just create a folder for you. Okay, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் நம்ம ஃபியூச்சர் ஃபைல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னே நேம் வச்சுக்கிட்டேன். ஓகே. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஃபினிஷ் பட்டன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் எங்கே லிஸ்ட் ஆகுது உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபைலுக்கு வந்து ஃபியூச்சர்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், ஐஆர்சிடிசியோட லாகின் பேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ வி வில் நேம் இட் as லாகின் ஃபியூச்சர் அண்ட் டாட். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபியூச்சர் ஃபைல்னாலே டாட் ஃபியூச்சருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். இது ரியலி இம்பார்ட்டன்ட். டாட் ஃபியூச்சருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். டாட் ஜாவா டாட் ஹெச்டிஎம்எல் டாட் ஜேசன்லாம் கிடையாது. டாட் ஃபியூச்சர் அண்ட் கிளிக் ஃபினிஷ். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே, இது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. நான் கொஞ்சம் ஜூமிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையில்லாத டேப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபீச்சர் ஃபைல் ஆட் பண்ணோன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா சில சஜஷன்ஸ் ஃப்ரீ ஃபீல்டு டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் ஏன்னா நம்ம குக்கும்பர் பிளக்கின் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. இந்த விண்டோஸ் இந்த ஹெல்ப் போயிட்டு எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு குக்கும்பர் அப்படின்ட்டு பிளக்கின்ஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா. அதனால் இந்த சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். நான் டெலீட் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் F கொடுத்து. ஸோ இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ஆட் பண்ண போகிறேங்க. அதை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து எடுத்திருக்க வெப்சைட் என்ன, ஐஆர்சிடிசியோட லாகின் பேஜ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன, ஃபியூச்சர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கோலன் வச்சுட்டிங்கன்னா
ஐஆர்சிடிசி லாகின் ஃபியூச்சர் தான் நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, தட்ஸ் டன். ஓகே, ஸோ இப்போ ஐஆர்சிடிசி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது சினாரியோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சினாரியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஐஆர்சிடிசி லாகின்ங்கிற ஃபீச்சர் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய சினாரியோஸ் இருக்கும் இல்லைங்களா. லாகின் வேலிடேட் லாகின் with valid user or valid credentials. Similarly, validate login or test login with invalid credential அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது போட்டாச்சு, சினாரியோ போட்டாச்சு. இப்போ இந்த சினாரியோவை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். given user is in login page when user enters valid login credentials and click login button, then user should be redirected to home page. ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ இதை எழுதியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் மல்டிபிள் சினாரியோஸ் ஒரு ஃபியூச்சருக்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா. அது என்ன, இப்போ இங்கே வந்து வேலிடேட் லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸும் பார்க்கணும் இல்லைங்களா. இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஒரு யூசர்ஸ் லாகின் பேஜ், யூசர் என்டர்ஸ் இன்வேலிட் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் and click login button. இங்கே என்ன expected results, user should not be redirected to home page. So user should be thrown with error message. கரெக்டுங்களா. ஸோ இதுதான் வந்து லாகின் ஃபைலை ஃபியூச்சர் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இனி நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எப்படி இந்த ஃபியூச்சர் ஃபைலுக்கு ரன்னர் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ரன்னர் ஃபைலுக்கு எப்படி ஸ்டெப் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணி இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வில் கனெக்ட் இன் நெக்ஸ்ட் செஷன்.